வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. மகேஷ் பாபு. மகேஷ் பாபு எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். சென்னையில இருக்குங்க ஐயா, சென்னையில இருக்கு. நல்லது. கவனிங்க. ஐயா, இப்போ நீர் மருத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னா நாமளும் நீர் குடிச்சிட்டே இருக்கிறோம். யூரின் எல்லோவா போகுது. ஆனா ம். பசி எடுக்கிறப்போ ஒரு மாதிரி நெஞ்சில எரிச்சல் கொடுத்த மாதிரி ஒரு எரிச்சல் கிடைக்குது. ஒரு புத்தகம் வாங்கி எச்சும் புத்தகங்களை வாங்கி படிச்சிட்டீங்களா? புத்தகம் எனக்கு இன்னும் கிடைக்கலங்க கைக்கு. நான் வித்யாபதிப்பத்துல கேட்டேன். அது அவங்ககிட்ட இல்லைங்கிறாங்க. நானும் இங்க புக் ஃபேர்ல போட்டிருந்தாங்க, அதுவும் கிடைக்கல. இல்ல என்கிட்ட வாங்கிக்கலாம். நீங்க நன்கொடை ம். 3000 கட்டி நீங்க சேர்ந்துக்கலாம். ஒரு மாசம் சரிங்க. இலவச பயிற்சி 3000 கட்டி சேர்ந்துக்குங்க, உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன். சரியா? நான் ஆ போட்டிருப்பேனே. நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க, 3000 கட்டி நன்கொடை கூட சேர்ந்துக்குங்க. நீங்க ஒரு மாசம் நீங்க இலவச பயிற்சி இருக்கு. அதுக்கப்புறம் வேணும்னா ஆசிரியர் வச்சு செய்ய முடியலன்னு ஆசிரியர் வச்சு செஞ்சுக்கலாம். புரியுதா? சரிங்க. செய்ய முடியலன்னு ஆசிரியர் செஞ்சுக்கலாம். அப்பதான் அந்த பயிற்சி கொடுக்க முடியும். சந்தேகம் இருந்து எனக்கு கேட்டுக்கலாம். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே பல நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டாச்சு. விவாதங்கள், வகுப்புகள் எல்லாமே போட்டாச்சு. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும் இல்லையா? அதுலயே எல்லாமே சொல்லியாச்சு. ம். தனிப்பட்ட முறையில் சந்தேகம் வச்சுன்னா நீங்க ஆசிரியர் வச்சு செஞ்சுக்கலாம். புரியுதா? ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. நீங்க அது வரைக்கும் இப்போ நீங்க நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க, உங்களை அனுப்புறேன். அந்த அக்கௌண்ட்ல கட்டி விடுங்க. உங்களுக்கு முகவரி அனுப்புங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. 2 நாள்ல கைக்கு வந்துடும். சரியா? ஆ இது ஆசிரியர் இல்லாமல் செய்ய முடியாது. ஆசிரியர் இல்லாமல் செய்ய முடியாது. ஆ உள்ளூர் 6 மாசம் பயிற்சி இருக்கு. அதுல 6 மாசத்துல நான் 1 மாசம் மட்டும் பயிற்சி கொடுப்பேன். மிச்சம் 6 மாசம் நீங்களே செஞ்சுக்கணும். இந்த 5 மாசம் நீங்களே செஞ்சுக்கணும். அந்த 1 மாசம் ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி செய்யணும். எல்லாம் இது மருத்துவர் ஆகிறது. உங்களுக்கு நீங்களே மருத்துவர் ஆகலாம். எதிர்காலத்துல நீங்க தொழிலாக மாத்திக்கலாம். தொழிலுக்கு வேலை இல்லையா? முழுமை பெறாம எங்க தொழிலுக்கு போக? ஆமா, இதுதான் தொழில். ஏன்னா எதிர்காலத்துல இதுதான் தொழில். தொழிலா கொண்டு வர்றது இது யாரு கத்துக்கிறா? அவங்க தொழிலா கொண்டு வரணும். கொண்டு வர வேணுங்கிறத விஷயம். ஏன்னா எல்லா தொழிலும் காணா போயிடும். இந்த தொழிலுக்கு போட்டி கிடையாது. தொழிலாத்தான் கொண்டு வரேன். நிலையான வேலை வாய்ப்பும் சமாதானம் உண்டாகும். நிலையான வேலை வாய்ப்பும் சமாதானம் உண்டாகும். அது பாத்தீங்கன்னா மனித சமுதாயத்திற்கு என்றும் நிலையான வேலை வாய்ப்பும் தொடர்ச்சியான எந்த பக்கம் ஐயா? எந்த பக்கம்? 47வது பாடம் 82 83 எடுக்கு. 83 பேஜ் 83. காலை முதல் மாலை வரை நீரை மருந்தா கருதி மகேஷ் பாபு. என்ன தொழில் பண்றீங்க நீங்க மகேஷ் பாபு? அவங்க எடுக்கணும். ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. ஒருத்தர் குவைத்தில் இருக்காரு, ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்காரு, ஒருத்தர் சென்னையில் இருக்காரு, ஒருத்தர் பல நாட்டுல இருந்து பேசுறாங்க. ஒருத்தர் தயாளன் திருப்பதில இருந்து பேசுறாரு. வெரி குட். வாங்க சுப்பிரமணியம், வாங்க எல்லாரும் வாங்க. சரி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும். இதை முதல்ல சைவத்துக்கு மாறிக்கணும். சைவத்துக்கு மாறதுக்கு இன்னைக்கு கூட காணொலி போட்டு முடிஞ்சது. நீங்க டெலிகிராம்ல வாங்க. டெலிகிராம்ல ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்கு. அதுல என்ன உங்களுக்கு அனுப்பலாம். அது பழைய வீடியோ இருக்கு. புதுசு கூட எப்படி செய்யணும்னு சொல்லியிருப்போம். முதல்ல சைவத்துக்கு மாறணும். நம்ம உடம்பை சைவத்துக்கு தான் மாறி இருக்கு. நம்ம உடம்பு அமைப்பு சைவத்துக்கு அடிப்படையாகத்தான் இருக்கு. இது உள்ளபடி பரிணாம அறிவியல். இந்த பரிணாம அறிவியல் யோக முறை. இந்த யோக முறையை தான் ஆரோக்கியத்துக்கு கொடுக்க முடியும். இந்த யோக முறை தான் வேலை வாய்ப்பு தரும். மற்ற எல்லாமே வேலை வாய்ப்பு தராது. இருக்கிற வேலைகளை காணா போயிடும். இது பல நாட்டு மாணவர்கள் இப்ப கத்துக்கிறாங்க. மற்ற வேற்று மொழியை சேர்ந்த மாணவர்களும் கத்துக்க போறாங்க. விரைவில் ஜெர்மனியில நிரூபிக்க போறோம். தமிழ் துறையில ஆராய்ச்சி பண்றாங்க. தமிழை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் நாங்க ஆராய்ச்சி பண்ணி அங்கேயும் கொடுக்க போறோம். ஜெர்மனிக்கு இந்த புத்தகம்லாம் கொடுத்தாச்சு. ஜெர்மனியுடைய யாராவது சத்தம் அதிகமா வருது, கொஞ்சம் அப்படி மியூட் பண்ணிக்கோங்க. யாருது? நாராயணா? பாருங்க, பேசுறதா இருந்தா கொஞ்சம் ஒன்றும் பரவாயில்ல. கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அப்புறம் அந்த மாதிரி சத்தம் வரும். இப்போ ஓரளவு சரியாயிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அதில் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன். இன்னைக்கோட விவாதத்தில் எப்படி சாப்பிடணும்னு என்னன்னு சொல்லியிருக்கேன். நேற்று பேசியிருக்கேன், எல்லாம் பேசியிருக்கேன். நீங்கள் காணொலியெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க மகேஷ் பாபு. எல்லா காணொலியும் எல்லா வீடியோல பார்க்குறீங்களா இல்லையா? பார்த்துட்டு இருக்கேன். அது பார்த்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லை? அதனால அதன்படி தான் செய்யணும். அது அல்லது நீங்கள் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க, தனிப்பட்ட முறையில் இப்போ கவனிங்க. இப்போ சரிங்களா? முதல்ல கவனிங்க, அப்போ செய்யலாம். இல்ல, உணவு பீட்ரூட் பண்ண சொல்றீங்கல்ல, பீட்ரூட் சாறு எடுத்து குடிக்க சொல்றீங்க, அது ஓகே. இப்ப திரவத்தில இருந்து காயில நெல்லிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி காயை மட்டும் சொல்றீங்க. அதுல பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கும்
மலச்சிக்கல் நீக்குவதற்கும் சிறுநீர் ஒழுங்கா பிரிக்கிறதுக்கு. ஏன்னா தற்காலிகமா உணவு பழக்கத்தை மாற்றி அமைச்சாட்ட கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து சைவத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது வந்து ஜீரநீர் சுரக்கவே கூடாது. ஜீரநீர் சுரந்தாவே மரணம் நிச்சயம். அதுக்கு தான் மரணத்தை உறுதிப்படுறதுக்கு தான் இயற்கை ஜீரநீர் கொடுத்துருக்குது. இப்போ வெறும் மரணத்தை தண்ணி மட்டும் குடிக்கிறப்போ எச்சி முழுங்குற மாதிரி இருக்கு. அப்போங்கிறப்பமே தான் எரிச்சல் கொடுக்குது. ஆமா அப்புறம் ஆமா ஆமா. அதெல்லாம் அதெல்லாம் அவ்வளவு ஒண்ணு பழைய கழிவு இருக்கு. பழைய கழிவு இருக்கு, போக சரியாயிரும். பழைய கழிவுகள் நீங்க சைவத்தில் இருப்பீங்க, அசைவத்தில் இருப்பீங்க, எல்லாம் விஷமா மாறும். அந்த புளிப்பு வந்து வயிற்றுல வந்து தங்கிட்டே இருக்கு. 2-3 நாளைக்கு சரியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இந்த பழச்சாறு சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம், அல்ல தண்ணியும் காய்கறி சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். அப்படி விஷம் வர்றப்ப 2 பேரிச்சை மரத்தை சாப்பிட்டு முழுங்கி கீழே இறக்கி விடணும். அதாவது எங்க கசப்பு வருதோ தொண்டையில தான் கசப்பு வரும். அப்ப 4-5 பேரிச்சை மரத்தை சாப்பிட்டு அந்த விஷத்தை கீழே இறக்கி விடணும். தற்காலிகமா இறக்கி விடணும். இறக்கி விடணும். இப்படியே அடுத்த நாள் மறுபடியும் செஞ்சு இடையில விட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டு 2-3 பேரிச்சம்பழம் தண்ணி 2-3 பேரிச்சம்பழம் தண்ணி இப்படி போட அந்த வந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிற அந்த பசி பிரச்சனையை சரி செய்யணும். அதெல்லாம் சில மாசத்துல மாறிடும். 2-3 நாள் 3 நாள் 4 நாள் மாறிடும். ஒன்றும் பிரிச்சு கவலைப்படும். முடியலன்னா சாதாரண உணவு சாப்பிட்டுக்கலாம். முடியலன்னா சாதாரண சைவ உணவு சாப்பிட்டு கொள்ளலாம். புரியுதா? இங்க கட்டுப்படுத்த முடியலையா, உணவு அதிகமா போகுது. அது நீங்க தான் பண்ணுது. அதுவும் சும்மா இல்ல, வாயில ஒரே 2 பேரிச்சம்பழம் போட்டா முடிஞ்சது. புரியுதா? இல்ல மரணம் நிச்சயம். ஐயா நான் பேசலாமா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க செய்யுங்க. அதாவது ஜஸ்ட் நம்ம மைண்ட் மட்டும் தான். இன்பிட்வீன் பாத்தீங்கன்னா நீங்க எப்பயுமே கையில பாத்தீங்கன்னா வேர்க்கடலை பர்ஃபி, எள்ளுருண்டை, பனை வெல்லம், இது மாதிரி ஐட்டம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மைண்டு தான் மிடில் பசியை தூண்டுறது. அதனால வந்து ஒரு 2 ஹவருக்கு ஒரு வாட்டி எதனா நமக்கு பசிச்சுதுன்னா அப்ப சாப்பிட்டுக்கலாம். அதுல எந்த பிரச்சனை இருக்காது. மெயின் இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்ல அப்படி இருக்கும். அதனால அவல் வச்சுக்க சொல்றாங்க. இப்ப நீங்க பீட்ரூட் நீங்க சமைக்கிறீங்களா, அதுல அவல் போட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாப்பிட சொல்றாரு. ஸோ அது ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி மிக்ஸ்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மிக்ஸ்சர்ல வந்து வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு வெங்காயம், எலுமிச்சை, உலர் பழங்கள் லேசா திராட்சை அதெல்லாம் பொறுப்பை போட்டு நம்ம சாப்பிடலாம். அந்த மிக்ஸ்சர் மாதிரி ஈவினிங்ல சாப்பிட்டாச்சுன்னா வந்து அதுவே நமக்கு வந்து அந்த பசியை அடைக்கிறோம் ஃபுல்லாவே. ஸோ இது இப்படி நம்ம ஒரு ஸ்டார்டிங் ஒரு சொல்லுங்க மாமா. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு 2 வீக்ஸுக்கு இப்படியே பண்ணிட்டே வரலாம் நம்மளோட மைண்ட் இது பண்றதுக்காக. அதுக்கப்புறம் அது பழகிடும், அது தேவைப்படாது. இது டெய்லி எடுக்கணும் நம்ம கிடையாது. அதுக்கப்புறம் எப்பயாச்சும் தோணுச்சுன்னா மறுபடியும் வந்து நம்ம மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். நானும் ஸ்டார்டிங்ல அப்படிதான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஐட்டமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடுச்சு. ஆனா என்ன, நம்ம மைண்டுக்காக எல்லா ஐட்டம்ஸ் வச்சிருப்பேன் நானு. எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். பேரிச்சம்பழம், மிக்சரு, வேர்க்கடலை பர்ஃபி, கடலை மிட்டாய், அப்புறம் வந்து எள்ளுருண்டை, அப்புறம் வந்து பனை வெல்லம், பனங்கற்கண்டு, பனையில இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ் என்னோட சுத்தி எல்லா ஐட்டமும் வச்சிருப்பேன் நானு. அந்த மைண்ட் ஏமாத்துறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலையே, அதை பார்த்த உடனே நம்ம எதிர்க்க எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கு. என்ன அந்த ஸ்டார்டிங்ல ரைஸ் ஐட்டம் மட்டும் கூடாது, அதுக்கப்புறம் டீ காஃபி கூடாது. இதுக்கு பதிலா வந்து கீரை வந்து சூப்பா போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். கீரை வந்து மறுபடியும் பிசைஞ்சு சாப்பிட்டா அது முடியாது சாதத்துல. அதனால டீ காஃபி ஹேபிட் இருந்ததுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து கீரை சூப் வச்சுட்டு பிளாஸ்க்ல எடுத்துட்டு வந்துருவேன் ஒர்க் பிளேஸ்க்கு. அதனால அதை குடிச்சிட்டு இருப்பேன். ஸோ அதனால காஃபி டீ குடிக்கலையே அப்படின்ற அந்த மைண்டும் இருக்காது. இப்படிதான் நம்ம மைண்டை ஏமாத்துறதுக்கு இந்த 1 மந்த்ல உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பழகிடும். இப்படிதான் கரெக்ட். சரிதான். நம்ம பல்வேறு வகையான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாய் போனவங்க. அதான் விஷயமே. பிறந்திலிருந்து பல்வேறு வகையான பழக்க வழக்கம் எது சொல்லவே தேவையில்லை. அதெல்லாம் அது வந்து ஒரு எல்லையற்று போய் கிடக்குது. அதை வந்து திடீர்னு மாற்ற முடியாதனாலதான் நீங்க வந்து பல வகையான இயற்கை ஏற்கனவே ஒரு காணொலி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன இயற்கை உணவு நான் வாங்கி வச்சு, உங்களுக்கு என்னென்ன இயற்கை உணவு தெரியுமோ எல்லாத்தையும் ஒரு கிலோ வாங்கி வீட்டில் டப்பாடு வச்சுக்கோங்க. அதை வாங்கிட்டு அல்ல டப்பாடை கொஞ்சம் போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு எப்பப்ப உணவு பழக்கத்தை மாற்றணுமோ அப்பெல்லாம் மாத்திக்கிட்டே வாங்க. வேர்களை சாப்பிட்றது, அப்புறம் மிட்டாய் சாப்பிட்றது, எள்ளுருண்டை சாப்பிட்றது, அப்புறம் 2 சாப்பிட்டா போது பசி நின்றுடும். அப்புறம் தண்ணீர், தூய தண்ணீர், எப்பயுமே தூய்மையான தண்ணீர் வச்சுக்கணும். ஆற்று தண்ணீர் தான். நீங்க வந்து ஆற்று தண்ணீரை வந்து நீங்க சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம், அல்லது ஆர்ஓ வாட்டர் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணீர் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் 1.5 லிட்டரு அது மாதிரி தான் தேவை. அது 20-30 பிரிச்சு குடிச்சுக்கணும். 20-30 பிரிச்சுக்கணும். கடகடன் குடிக்கக்கூடாது. எப்பயுமே சிறிதளவு தண்ணீர் அப்படி கொஞ்சமா ஒரு 30 ml 40 வயிற்றுல இருக்கிற மாதிரி பார்த்து, அதுதான் அடுத்த நிலைக்கு அந்த கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும். முடியலன்னா கொஞ்சம் முன்ன பின்ன சாப்பிட்டுக்கலாம். அது ஒரு 10 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். போப்போ சரியாயிடும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஒண்ணுமே முடியலன்னு கவலைப்படாதீங்க. உடனே இட்லி சாப்பிட்டுக்கு தோசை இருக்கு, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஒன்றும் பெருசால ஒன்றும் கிழிக்க போறது முடியல. இட்லி சாப்பிட்டு சாம்பார் சட்டி முடிச்சுங்க, அன்னைக்கு முடிச்சுக்குங்க. அப்புறம் அடுத்த நாள் வாங்க. இன்னும் பெருசா என்ன சாதிக்கணுங்க அவசியம் இல்லை. புரியுதா? இதெல்லாம் பல கோடி ஆண்டு பிரச்சனையை சில மாதத்தில் சரி செய்து விடலாம். எத்தனை கோடி ஆண்டு பிரச்சனை? பல கோடி ஆண்டு பிரச்சனை.
அதாவது நம்ம ஆஹ் ஜென்ம ஜென்மமா அந்த சாப்பிடுறத நம்ம ஒரு செல்லு தாவரத்துல இருந்து இப்ப நம்ம பரிணாம வளர்ச்சி மூலியமா மனிதனாக வந்திருக்கோம் இல்லையா? இத்தனை ஜென்மங்களா நம்ம சாப்பிட்டு வச்ச அந்த எண்ணெய் பதிவுகள் நம்மளுடைய டிஎன்ஏல இருக்கும். சோ அதை எடுத்த உடனே நம்ம அதை போட்டு அடிக்கிற மாதிரி இது. இந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த நீர் இப்ப தொடர்ந்து நம்ம இந்த காணொலியை கேட்கறதுனாலயும் கருத்துக்களை உள்வாங்கறதுனாலயும் பாத்தீங்கன்னா ரெகுலரா வர்றதுனால இப்ப டெய்லி கேட்கறதுனால எனக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா, தனியா பண்றதுக்கும் ஒரு கூட்டு முயற்சியா பண்றதுக்கும் நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. அது இப்ப நம்ம தனியாவே டெய்லியே பிராக்டிஸ் பண்ணும்போது மைண்ட் ட்ரை ஆயிடும். எதனடா எல்லாருமே சாப்பிடுறாங்க, நம்ம சுத்தி நம்ம மட்டும் தனியா ஏதோ பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி தோணும். சோ இது மாதிரி ஒரு கூட்டத்துல நம்ம ஜாயின் பண்ணிட்டு ஒரு சத்சங்கம் மாதிரி இது ஒரு கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 1/2 hour நமக்கு கேட்டா கூட மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிடும். ஓகே, இன்னைக்கு நம்ம இது பண்ணணும், கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அது இல்லாம டெய்லி புது புது அறிவியலோட நம்ம ஷேரிங் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஐயா ஒரு விஷயம் நமக்கு ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்ப லேட்டஸ்ட் என்ன அப்டேட் இருக்கு, அதெல்லாம் கேட்க 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 நம்ம மைண்ட் ஓகே நம்ம கரெக்டான பாதையில் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற கான்பிடன்ஸுக்காக தான் டெய்லி கேட்கறது. இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உடம்பு மாறிக்கும். பல கோடி ஆண்டுகளாக மாறாமல் இருந்த இந்த உடலை சில மாதங்களில் மாற்றி விடலாம். பல கோடி ஆண்டா மாறி 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 ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் அது மாறல. அப்போ இப்போ எல்லாரும் சொல்றாங்க 6ஆம் அறிவுக்கு அப்புறம் என்ன, 6ஆம் அறிவுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டே இருப்பாங்க. 6ஆம் அறிவு தான் யோகியாக மாறுகிறான். யோகியாக மாறி 10,000 ஆண்டு ஆச்சு. நிறைய யோகிகள் வந்தாங்க. அவங்க 7ஆம் அறிவு அடிப்படையாக கொண்டு இயற்கை அவங்களை தேர்ந்தெடுத்தது. நாம் என்ன பண்றோம், அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை வைத்துக்கொண்டு நம்ம முயற்சியால மேல வரோம். அதை கண்டுபிடிச்சவர் தான் வெங்கடேசனுங்கிற விஞ்ஞானி. இது அடிப்படை ஜெர்மன் தத்துவமும் தமிழ் தத்துவம் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதான் உலகத்தினுடைய திறவுகோல். இதுதான் வேலை வாய்ப்பு. இதை படிச்ச வேலை வாய்ப்பு. எல்லாத்தையும் வேலை வாய்ப்புக்காக நான் இது எல்லாரும் கத்துக்கிட்டு ஆசிரியரா மாறுங்க. எல்லாருக்கும் இது நியாயமான வருமாய் கிடைக்கும். அதான் வெளிநாட்டு மாணவர்கள்லாம் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். இப்ப வெளிநாட்டு மாணவர்களை கொண்டு போறேன். எதிர்காலத்துல ஐரோப்பா நாடுகளில் போய் நிரூபிக்க போறோம். அங்கதான் செய்வர மார்க்கம் இருக்கு. அங்கதான் தமிழ் ஆராய்ச்சியே பண்றாங்க. தமிழ் ஆராய்ச்சி பண்ணி தமிழ் என்னென்ன அறிவியல் இருக்கு போதுன்னு கண்டுபிடிக்க போறாங்க. அவங்களுக்கு நாம அட்வான்ஸா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அவங்க இப்பதான் தமிழை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நாம அந்த ஐரோப்பிய நாடுகளில் போய் இதுதான் மருத்துவம் சொல்லி பரிணாம அறிவியல் மருத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். இதெல்லாம் இன்னும் 2 வருஷத்துல நீங்க பார்க்க போறீங்க. அப்ப நிறைய ஆசிரியர்கள் தேவைப்படுது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆசிரியர் நமக்கு தேவைப்படுது. 20 பேருக்கு கொண்டு வச்சா கூட குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ஆசிரியர் நமக்கு தேவைப்படுது. ஆக எல்லாரும் ஆசிரியரா மாறணும் அப்படிங்கிறத விஷயமே. இது ஒன்றும் பெரிய அதிசயமெல்லாம் கிடையாது. 6 மாசத்தில் இது மாறிக்கும் அப்படிங்கிறது. ஆரம்பத்தில் தகராறு பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் போக 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 புத்தகத்தை வச்சுதான் கிளாஸ் எடுப்பேன். கேள்வியே நீங்கள் புத்தகத்தை இருந்தால் கேள்வி கேட்கணும். இப்போ பாரு 7ஆம் பாடத்தை நாங்கள் படித்தோம், அதுக்குள்ள நீங்கள் கேட்டீங்க. அதனால புத்தகம் எப்பவுமே கையில் இருக்கணும். எல்லாத்துலேயும் இந்த புத்தகம் இருக்கணும். புத்தகம் இல்லாமல் நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது. ஆரம்பத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த புத்தகம் கைக்கு வர்ற வரைக்கும் எல்லாத்துலேயும் புத்தகம் இருக்குங்க. வந்தது அத்தனை பேரும் புத்தகம் இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி புத்தகம் போய் சேர்ந்துருக்கணும். ரேஷன் கார்டு இருக்கிற மாதிரி போய் சேர்ந்தா தான் தமிழர்களுக்கு காப்பாற்ற முடியும். மற்றபடிக்கு நோய் வந்துட்டா இந்த அடிப்படையில் யோக முறையில தான் நோயை குணமாக்க முடியுமே தவிர வேற எந்த முறையும் நோயை குணமாக்க முடியாது. ஏன்னா எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தெரியும் நோயை குணமாக்க முடியாது, பசியையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றான். பசியை யார் கட்டுப்படுத்த முடியாதுன்னா இறைச்சி உண்றவன், மாட்டு இறைச்சி உண்றவன், சாதாரண உணவு திங்கிறவன், இறைச்சி இவனால பசியை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவரெல்லாம் வாழ்க்கையில் கீழ் மட்டத்தில் இருக்கிறவன். இது மேல் மட்டத்துக்கு போகக்கூடிய மனிதர்கள். அதாவது உணவு ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டு நடமாடும் தாவரத்தை போல நைட்ரஜனை புரோட்டீனா மாத்திர மாதிரி உடம்பு மாத்திரணும். அதுதான் பரிணாம அறிவியல். அப்ப நம்ம இடையில தடையா இருக்கிறது வெள்ளைக்காரனுடைய அந்த மதிப்பெண் கல்வி, சம்பள கல்வி முறை தான். இப்போ நீங்க சம்பளத்துக்கு போறீங்களா, அதனால அடிமையாயிட்டீங்க. எல்லாரும் சம்பளத்துக்கு போனாலும் அப்படித்தான். அதுக்கப்புறம் நானே சிந்திச்சு ஆசிரியரோட வெங்கடேசனுடைய புத்தகத்தை படிச்சு நான் மருத்துவராக இருக்கிறேன். எந்த நோயை நான் குணமாக்குவேன், மருந்தே இல்லாம நான் ஆயிரக்கணக்கான பேர்த்து குணமாக்கிட்டு வர்றேன். மருந்தே இல்லாம வெறும் தண்ணியிலேயே, அவ்வளவுதான். கொஞ்சோடு மருந்து இல்லாத காய்கறிகள், மருந்தடிக்காத காய்கறிகளும் தண்ணீரை வைத்துக் கொண்டு அனைத்து நோய்களையும் குணமாக்கிடலாம். ஏன்னா பரிணாமத்துல உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. அந்த பசிங்கிறது ஒரு வகையான விஷ நீர் தான். வாதம்ங்கிற புளிப்பு, அது கொடுமையான புளிப்பு நீர், கொடுமையான கசப்பு நீர், கொடுமையான கோடை நீர், இதெல்லாம் மரணத்தை உறுதி பண்றதுக்காகவே இயற்கை கொடுத்த தண்டனை. அதே நேரத்தில் 6ஆம் அறிவு பகுத்தறிவு கொடுத்துருக்குது. எதுக்குன்னு இந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக 6ஆம் அறிவு கொடுத்துருக்குது. தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக 6ஆம் அறிவை கொடுத்திருக்கிறது. நாம் என்ன பண்ணோம்னா 7ஆம் அறிவை எட்டி பிடிக்கின்ற யோகிகளாக நம்ம மாறணும். அது நைட்ரஜன் புரோட்டீனா மாறிக்கும். நீங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து நீர் பயிற்சி பண்ணும் பொழுதே உடம்பு அடுத்து முதல் நாளே இருந்து என்ன வெளியிருந்து இழுக்க ஆரம்பிக்கும். தாவரம் எப்படி சூரிய ஒளியில வாழுது, அதே மாதிரி நைட்ரஜன் புரோட்டீன் மாறுற மாதிரி நம்ம தாவரம் தான் நம்ம தாயே. அதுல இருந்து தான் மாறி 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 500 மில்லியன் ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 50 கோடி ஆண்டு 60 கோடி ஆண்டுக்கு முன்பாக
ஒற்றை செயல் உயிரினத்துல இருந்து மாறி இப்ப 7ஆம் அறிவு சாகா நிலைக்கு போறான். அது சமாதின்னு பேரு. சாவி பத்தி தமிழ் மெய்யில் சொல்லவே இல்லை, எங்கேயும் யோகிகளும் சொல்லல. இந்த சமாதி பத்தி தான் போறது. இப்ப சாகுறாங்க இல்லையா, அதுதான் அந்த சாவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அது வேலை. இயற்கையில நமக்கு டிஎன்ஏல சாவு இல்லை. அதான் இப்ப நெகட்டிவ் இருந்தா பாசிட்டிவ் இருக்கும். இப்ப பாரு, உணவுல ரெண்டா பிரிக்கிறாங்க. மரணத்தை உறுதி செய்கின்ற உணவுன்னு பிரிக்கிறாங்க, மரணத்தை உறுதி செய்யாத உணவுன்னு பிரிக்கிறாங்க. அதுக்கு பேர் ஆக்சிடேஷன் ஃபுட்டும்பாங்க. இன்னொரு உணவு வந்து ஆன்டி ஆக்சிடேஷன் ஃபுட்டுங்கிறாங்க. இதுலயே புரிஞ்சுக்கணும். ஆக்சிடேஷன் ஃபுட்டு சாப்பிட்டா மரணம் உறுதிங்கிறான், ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட் சாப்பிட்டா மரணம் இல்லைங்கிறான். அதே மாதிரி உடம்புல வந்து ஐயா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆக்சிடேஷன் ஃபுட் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சிடேஷன் ஃபுட்னா என்ன, ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்னா என்ன? சாதாரண வெள்ளைக்காரனால பரிந்துரைக்கப்படுது அத்தனையுமே ஆக்சிடேஷன் ஃபுட் தான். மரணத்தை உறுதி செய்கின்ற உணவு தான் வெள்ளைக்காரன் பரிந்துரைக்கிறான். புரியுதுங்களா? ஆக்சிடேட்டட்னா என்ன அர்த்தம் அதுக்கு? இருங்க நானும் அதை செக் பண்றேன். ஆக்சிடேஷனே வேற ஒண்ணும் இல்ல, விஷமா மாறுறது. வயிற்றுக்குள்ள ஜீரணமாயி விஷமா மாறி உடம்பு அழுகி போறதுன்னு அர்த்தம். ஓகே. உதாரணத்துக்கு ஒன்னே ஒரு காய் அறுத்து வைக்கிறான், ஒரு கத்திரிக்காய் புடலங்காய் பீக்கிங் அறுத்து வச்சீங்கன்னா உடனே அந்த காற்று பட்டோன்னு அப்படியே கருப்பா மாறிடும். காற்று பட்டோன்னு கருப்பா மாதிரி அழுகி போயிடும். அதுதான் ஆக்சிடேஷன் பேரு. புரியுதா? ஓகே ஓகே. ஆக்சிடேஷன் போட்டு பாருங்க. கெட்டு போதல், அழுகி போதல், டீகம்போசிங் ஆகுதுன்னு அர்த்தம். கெட்டு போதல், the food that has undergone a chemical change due to exposure of oxygen in the air. This process can cause food to smell and taste rancid and can also lead to discoloration. இது வெளியே இருக்கிறப்ப எப்படி நடந்தா வயிற்றுக்குள்ள கொடூர விஷமா மாறும். வயிற்றுக்குள்ள காற்று கிடையாது, வெளிச்சம் கிடையாது, பூரா கார்பன் தான் இருக்குது. கொடூர விஷமா மாதிரி அழுகி போய்விடும். அழுகி போறது health eating oxidized and can risk the severe conditions such as bowel disease and cancer. Oxidation harmful process can negatively affect cellular structure and caused by excess free radicals and oxidants. இதை எவனுமே இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல பாடத்துல சொல்லி தரது இல்ல, வாத்தியாருக்கு சொல்லி தரது இல்ல, டாக்டருக்கு சொல்லி தரது இல்ல, யோகா மாஸ்டர் எந்த பரதேசும் சொல்லி தரது இல்ல. புரியுதுங்களா? இவங்களுக்கு தெரியாது. யாருக்கு? இந்தியாவில இவங்களுக்கு தெரியாது. வெறும் யோக மன்றங்கள் என்பது வெறும் யோகிகள் என்பது வெறும். இப்ப நான் வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்தி 20 வருஷமா இருக்கிறேன். நான் விரும்பினால் எந்த உணவையும் சாப்பிட முடியும், சுத்தப்படுத்த முடியும். இது வந்து சுத்தப்படுத்துறதா இருக்கிறத தவிர உணவை பற்றி பேச்சே கிடையாது. உணவு இருந்தாலும் இயற்கை சக்தியில உடம்பு இயங்கிறதுனால நமக்கு உணவுங்கிற போதை பொருள் தேவையில்லை. எல்லா உணவுப் பொருளுமே ரத்தத்தை கெடுக்கக்கூடியது தான். அதை சுத்தமாக்குற உணவுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான காற்று, நீர், கீரை, காய்கறி, கனிகள். இந்த கீரை, காய்கறி, கனிகள் உணவுப் பொருள் கிடையாது. அது ஒரு தொடப்பக்கட்ட மாதிரி, சேவக்கட்ட மாதிரி தான். இதெல்லாம் சொல்லி பார்த்துட்டு நீங்க பழைய காணொலி பாருங்க. அதனால இந்த ஆக்சிடேஷன், ஆன்டி ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. மரணத்தை உறுதி செய்கின்ற உணவுகள், மரணத்தை எதிர்க்கின்ற உணர்வுகள். இப்போ வந்து கீரை, காய்கறி, பழமெல்லாம் மரணத்தை எதிர்க்கின்ற உணவுகள். அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுத்தும், ஒரு தின்னுட்டே இருக்கிறதுக்காக அல்ல. அதையும் சுத்தப்படுத்துறதா. நம்ம உடம்பு வந்து காத்துல இருக்க நைட்ரஜன், புரோட்டீனை மாதிரி நீண்ட காலம் வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்ய வல்லது. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடம்பை சுத்தப்படுத்திட்டோம்னா 100 ஆண்டுகள் ஆனாலும் இனப்பெருக்கம் இல்லாதவங்களும் இனப்பெருக்கம் பண்ண முடியும். உடம்பு ஸ்லிம்மா மாறி ஒரு கோயில் சிலை மாதிரி மாறிக்கும். எப்படி கோயில் சிலை வந்து இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்து இருக்குதோ அந்த மாதிரி மாறிக்கும். நம்ம அடிப்படையே வந்து கோயில் சிலை தான். கோயில் சிலையோட ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆச்சு. இதை கண்டுபிடிச்சு கொடுத்தவனே மயன் தான். அப்ப மயனுடைய கட்டடக்கலையின் அடிப்படையில் தான் இந்த உடம்பு இயங்குது. சிற்பக்கலை, மந்திரக்கலை, வாஸ்துக்கலை எல்லாம் அடங்கிதான் இந்த உடம்பு. இந்த உடம்புன்னு பார்த்தாவே இது வாஸ்து, பஸ்து, மந்திரம் எல்லாம் சேர்த்ததான் இந்த உடம்பு. இது பேரு முழுமையான இயற்கையான பரிணாம அறிவியல்னு பேரு. அது பரிணாம அறிவியல்ல வந்து இந்த மனிதன் வந்து மரணம் இல்லாமல் அவன் யோகிக்கு போறான். அவன் வந்து சாதாரண உணவிலிருந்து தப்பித்து இயற்கை சக்தியில் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு மரணம் வந்து அவன் கையில் வந்து நிக்குது. அவன் நினைச்சா மரணம் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்குது. அது இயற்கையாக இருக்கிற பரிணாம யோகம், பரிபூரண யோக முறைன்னு சொல்லுவாங்க. இயற்கையாவே நடக்குது. அதை வந்து பரிணாம அறிவியல் அடியில் சிந்திக்காம என்னென்னமோ பேசி தப்பு பண்ணி விட்டானுங்க. இப்போ வந்து நாம வந்து இந்த நியமத்தை மட்டும் செய்யறோம். நியமத்தை வந்து அகத்தூய்மைன்னு பேரு. சரி, இந்த அகத்தூய்மை செய்வதனால என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு, நிலையான வேலை வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்குது. சமாதானம் ஏற்படும். எனக்கு நிலையான வாய்ப்பு கிடைச்சாச்சு. பாரு, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன், எல்லாரும் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்ப நான் வீட்டுக்கு வந்து பொருள் ஈட்டிட்டு இருக்கிறேன். நல்ல வழியில பொருள் ஈட்டுறேன். ஆகாரத்தை விட்டா தான் தப்பிக்க முடியும். குறிப்பாக பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த தான் தப்பிக்க முடியுங்கிறது இயற்கை உண்மை. அந்த இயற்கை உண்மைக்கு இயற்கை உணவுனா என்ன அதை பத்தி பேசித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இயற்கை உணவு சாப்பிட்டு பழகிறதுக்கு தான் நம்ம மாறி இருக்கோம். சைவத்துக்கு தான் மாறணும். ஏன்னா அசைவத்துக்காக நம்ம பிறந்தது அசைவமா இருந்தா கூட நம்ம சைவத்துக்கு மாற வேண்டும். அதே இயற்கையின் சட்டமே. நம்ம பல்லு, நம்ம இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல் எல்லாமே சைவ உணவுக்காக படைக்கப்பட்டது. ரெண்டாவது நம்ம குடல் நீளம் பார்த்தீங்கன்னா மிருகத்தை விட நீட்டமான குடல். சிங்கம், புலிக்கு, நாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குடலுடைய நீளம், நம்மளோட குடலோட நீளம் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். ஹியூமன், வாட் இஸ் த ஹியூமன் பாடி கலோன் லென்த் போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 30 ஃபீட்னு வரும் பாருங்க. 33 ஃபீட் அது 10 மீட்டர்னு வரும் பாருங்க. 10 மீட்டர் வரும். நமக்கு வந்து சுருங்கி போய் எப்படி பாம்பு சுத்துற மாதிரி சுத்தி கிடக்கும். 33 அடி சுத்தி கிடக்கும். 33 டியூப் உள்ள சுத்தி கிடந்து எப்படி இருக்கும்?
அப்ப உணவு அங்கே தங்கி அழுகி நாற்றம் எடுத்து பிணவாடை அடிக்குது அப்படிங்கிறது யாரும் சொல்றது இல்லை. அதனால காலை எழுந்திரிச்சுன்னு அவ்வளவு பிணவாடை அடிக்கிறது. எவன் வாடி நான் சாதாரண உணவு திங்கணும் உடல் பார்த்தீங்கன்னா நாரி போய் அழுகி போய் நாற்றம் பிணவாடை அடிக்கும். அத அந்த வாடையை குறைக்கிறதுக்கு தான் இந்த வெள்ளைக்கார காட்டு மிராண்டிகள் கண்டதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கு அடிமையானவங்க தான் நாமெல்லாம். வெள்ளைக்காரனுக்கு அடிமையானவங்க நாம. வெள்ளைக்காரன் சொல்ல கேட்டோம்னா அப்புறம் அதோ கதி தான் சங்கு தான். இப்ப யோக முறை, இப்ப நாம வந்து பரிணாம அறிவியல் ரொம்ப மூத்த குடி, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவை பெற்ற குடி. இடையில ஒரு 2000 வருஷமா நாமளும் தமிழர்கள் எல்லாம் நினைச்சுன்னா போதைக்கு அடிமையாகி ஆகாரத்துக்கு அடிமையாகி தின்னு 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 அடிமையாகி நாசமா போயிட்டோம். இப்பதான் தெரியுது இந்த ஆகாரத்திற்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு. இதை கண்டுபிடிச்சவங்கள விஞ்ஞானிகள் தான். இப்ப நாம அது எளிமையான முறையில் கொண்டு வந்துடுறோம். இப்ப வந்து ஒரு சமாதானம்னா என்ன? இப்ப இந்த மாதிரி இப்ப பாருங்க எங்கெங்கேயோ உட்காந்துருக்கீங்க. இது வந்து கூகுள்ல வந்து என்ன பண்ண குருகுல கல்வி முறை கொண்டு வர முயற்சி பண்ணும் பொழுது கூகுள்ல வந்து தினமும் சந்திக்கிறாங்க. எல்லா நோயும் தீருது என்ன சொல்றபடி கேட்கறாங்க. அப்ப தினமும் 1/2 மணி நேரம் அந்த கரெக்டா ஒரு 1/2 மணி நேரம் 30 நிமிஷத்துக்கு மேல வாய்ப்பு கிடையாது. பல்வேறு நாட்டில் பேசுறதுனால தினமும் 25 நிமிஷம் தான் அதிகபட்சம். அவங்க தனிப்பட்ட முறையில மட்டும் வந்தா மட்டும்தான் நேரடி ப்ராஜெக்ட் இருக்கு. பாரு நிறைய பேர் அவர் திருலோக சிந்தர் நேரடியா எங்கிட்ட பயிற்சி இருக்கிறாரு. அவரோட மச்சான் ஒருத்தர் இருக்காரு. அவரை விரைவில் எடுக்க போறாரு. அவர் இன்னைக்கு தொடங்கிட்டாரு. அவங்களுக்குலாம் விருப்பப்பட்டு தினம் ஒரு 10 நிமிஷம் அவங்க பேட்டி வந்து எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து முதல்ல எப்படி சாப்பிட வேண்டும் அதை சொல்லி தரணும். இப்ப கண்டபடி திங்கிறோம் இல்லையா, அது எப்படி ஒழுங்குபடுத்தும். முதல்ல கண்டபடி தின்னுட்டு இருந்தோம். இப்ப குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்றது, அதை அப்படியே தள்ளி போறது, இப்படியே பண்ணி 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 நாம வந்து மரணம் இல்லாத நிலைக்கு, ஏன்னா வயிற்றுல சுரக்கிற நீர் சுரந்துட்டாவே அது மரணத்தை உறுதிப்படுத்துன்னு அர்த்தம். இதைதான் திருவள்ளுவர் சொல்லுவார். ஆக மரணத்துக்கு முதல்ல வைத்தியம் பார்க்கணும். அந்த மரணம் வராமல் இருக்கிற மாதிரி அந்த ஜீர்ணீரை சுரக்கணும். சுரக்க இருக்கிறது நிறுத்தணும். ஏன்னா அது மனுஷனை சாகடிக்கிறதுக்காகவே அது இயற்கையால் உண்டாக்கப்பட்டது. மனிதனை சாகடிக்கிறதுக்காகவே அந்த பசி நீர் உண்டாக்கப்பட்டது. கொடுமையான சளி நீர் அதுக்கு பேரு. கொடுமையான சளி நீர்னு பேரு, கொடுமையான பித்த நீர்னு பேரு, கொடுமையான வாதம் என்கிற கொடி. இந்த 3 நீருமே வந்து என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா மனிதனை சாகடிக்கிறதுக்காக இயற்கை உற்பத்தி பண்ணுச்சு. அப்படி கொடுத்த இயற்கையானது 6ஆம் அறிவை வைத்துக் கொண்டு பகுத்து பார்த்து அந்த விஷத்தை நீ தான் கட்டுப்படுத்தணும், அதுக்கு வாத்தியார்கிட்ட போய் சேருன்னு எழுதி வச்சிருக்கிறான். அந்த வாத்தியாருக்கு தான் ஆசிரியர் தான் அந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கை முறையை பயன்படுத்தினார்கள். நாம என்ன பண்றோம், மனம் விருப்பப்படி சாப்பிட்டுக்கிறோம். மனம் விருப்பப்படி சாப்பிட்டு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கிற. மனம் விரும்பப்படி நீ ஆகாரத்தை சாப்பிட்டு ஒருத்தனாலையும் ஆரோக்கியத்தை தர முடியாது. அதனாலதான் வெள்ளைக்காரன் தெளிவா சொல்றான், மருந்தினால் மனிதனுடைய நோயை குணமாக்க முடியாது, பக்க விளைவை அழுத்தி வைத்து நோய்களை அதிகமாக்குவதுதான் முடியுமே தவிர நோயை குணமாக்க முடியாது. பக்க விளைவை அழுத்தி வைத்து நோயை அதிகமாக்குறத இங்க வேலை அப்படின்னு தெளிவா சொல்றான். அதாவது நம்மளுடைய நோயை வந்து சப்ரஸ் பண்ணி நம்மளுடைய அந்த இதை வந்து சப்ரஸ் பண்ணிட்டு அதிகமாக்கும். அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வேற ஒரு உறுப்புகளை அதை பாதிப்பு வரும் இல்லையா? அதாவது எப்படி புரிச்சுக்கலாம்னு கேட்டீங்களா, பக்க விளைவை அழுத்தி வைத்து நோய்களை அதிகமாக்குவதில் மருந்து மாத்திரைகள் ஈடுபடுகின்றன. அதுதான் யமன்னு பேர். அப்ப டாக்டர்னா யமன்னு அர்த்தம். புரியுதா? ரைட். இப்ப நீங்களே டாக்டரை மாறிக்கணும். அப்ப நீங்களே நீங்களே மருத்துவராகணும். நீங்கள் உணவை ஆசைக்குத்தான் வச்சுக்கலாமே தவிர எதுக்கு வச்சுக்கொள்ள முடியாது, ரெகுலர் ஃபுட் வேண்டாம் அப்படின்றது பாயிண்ட். ஆரோக்கியத்துக்கு வச்சு ஆரோக்கியத்துக்கு வச்சுக்க முடியாது. ஆரோக்கியத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் கிடக்குது? அப்ப சாப்பிட்றவனு ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? நம்மளால முட்டாளாக்குறாங்களா எல்லாத்தையும்? முட்டாளாக்கி வச்சுட்டானே 200 வருஷம் ஆச்சு. இப்பதான் நம்ம திருந்தி இருக்கிறோம். நீங்க அரசியல்களா பார்க்கலாம். இப்பதான் குவாண்டம் பயாலஜி பத்தி இன்னைக்கு குவாண்டம் பயாலஜி பத்தி பேசியிருக்கேன். ஒரு அமெரிக்கர் பார்த்துட்டு அருமையா இருக்குன்னு வாழ்த்து காமிச்சிருக்காரு. அருமையா இருக்கே இந்த கருத்துனாரு. ஆமா, குவாண்டம் பயாலஜி தான் இது. குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜின்னு போட்டு அந்த ஆர்டிக்கல் படிச்சு பாருங்க. குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜி ஜாட்ஜிபில போய் போட்டீங்கன்னா நான் வந்துடுவேன். குவாண்டம் எவல்யூஷன் பயாலஜின்னு என்ன, அது எப்படி வந்து உடம்பு மாறும், சப்டல் எனர்ஜியில் உடம்பு எப்படி மாறும் அதில் போட்டிருக்கேன். ஜாட்ஜிபில போட்டு இதே டைட்டில் போட்டு பாருங்க வந்துடும். சரி இருக்கட்டும். குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜி பை இனியன்னு போடுங்க வந்துடும். இதுதான் விஷயமே. அப்போ இந்த 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கு மேலே டைம் ஆச்சு. 8:30 முடிச்சிடும். சரி, மனித சமுதாயத்திற்கு என்றும் திறமையான வேலை வாய்ப்பு வரும். ரொம்ப தாமதமாக வர்றீங்க. மற்ற நான் 2 நிமிஷம் தான் இருக்கேன். ரொம்ப தாமதமாக வர்றீங்க. 8 மணிக்குன்னு சொல்லியிருந்தேனே, மறந்துட்டீங்களா எல்லாரும்? இதுக்கு 7:50 உங்களுக்கு 6 மணிலேருந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறேன். 6 மணிலேருந்து போட்டாச்சு. இந்த இப்போ உங்களுக்கு போடுறதெல்லாம் பல பேத்துக்கு அனுப்புறீங்களா? இந்த மாதிரி இரவு 8 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சின்னு போடும்போது எல்லாத்துக்கும் அனுப்புறீங்களான்னு பாருங்க.
நீங்க மட்டும் வர்றீங்களா, எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு வர்றீங்களா? அமுச்சிட்டு தாங்க வரேன். நானும் ஷேர் அதை பண்ணிட்டு செய்யுங்க. தான். அதை பண்ணுங்க. யாரோ பயன்பெற்று போறாங்க. இது குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேருக்கு அது போகணும். நான் வந்து குரூப்ல அப்படியே போடுறேன். 300-400 பேர் இருக்கு, அதை தூக்கி போடுறேன். ஃபேஸ்புக்ல போடுறேன், அதை தூக்கி போட்டு விட்றேன். யாரோ பார்த்துட்டு போறாங்க. ஏன்னா இது இப்படி விவாதம் பண்ணி இப்படி ஒன்று போயிட்டே இருந்தா தான் யூடியூப்ல தொடர்ந்து போயிட்டே இருந்து எங்கெங்கேயோ போயிடும். நீங்க ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு அவன் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். நீங்க பண்ற வேலையில தான் உலகம் பூரா போயாகும். நான் ஒருத்தன் கத்தி ஒன்றும் நடக்க போறது இல்லை. உங்க இப்ப 1000 கைகள் சேர்ந்தா தான் சூரியனை மறைக்க முடியும். நான் ஒருத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அப்போ ஆசிரியர்கள் அரசியல்வாதிகள் ஆதிக்கப்படாம, இங்க பாருங்க, ஆசிரியர்கள் அரசியல்வாதிகள் ஆதரிக்கப்படாமல் உள்ளூர் மக்களால் ஆதரிக்கப்பட வேண்டும். இப்ப நான் சொல்லிக் கொடுக்கறது வந்து நீங்க தான் ஆதரிக்கணும், புரியுதா? ஆசிரியர்கள் அரசியல்வாதிகள் ஆதரிக்கப்படாமல் லோக்கல் பாடி நாம தான் லோக்கல் பாடி. நீ அரசாங்கத்துக்கு புரிஞ்சு லோக்கல் பாடி உள்ளாட்சித்துறை புரிஞ்சு வர்றதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கணும்? நாம வந்து உள்ளூர் மக்களால் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இது யாரு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவர் என்ன பண்ணணும்? நீங்க யாரு சொல்லிக் கொடுக்குறாங்களோ உங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க என்ன கேள்வி? யாரு இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க குரு தட்சணை, குரு ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுக்கணும் ஐயா. அப்படி யாராவது கொடுக்குறீங்களான்னு பாருங்க. அப்படி கொடுத்துட்டா பண்றீங்களான்னு கேக்குறேன். யாரோ ஒருத்தர் கொடுக்குறீங்க. நீங்க எல்லாம் பேச ஆரம்பிங்க. ஏயா குரு தட்சணைக்குள்ள ஏயா வகுப்புக்கு வரையும் நீங்க தான் பேசணும், புரியுதா? இதெல்லாம் நீங்க பேசணும். நீங்க என்ன பண்ணணும்? நான் பேச முடியாது. சும்மா அப்படி கரடி மாதிரி கத்திட்டு பொழுதுபோக்கிட்டு இங்க யாரும் வரக்கூடாது, புரியுதா? ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம். எப்படி சமாளிக்கிறாங்க, எப்படி சாத்தியம் இது? நாமளே இப்படி வச்சு இதெல்லாம் சிந்திக்கணும். ஏன்னா இதை நான் என்னை விட்டுருங்க, இந்த மாதிரி கத்துக்கிட்டு போய் சொல்லி கொடுத்தா அவனே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களான்னு கேட்கறேன். அப்ப யாரு சொல்லி கொடுக்குறாங்களோ அவன் தன்னுடைய நோயை குணமாக்கிட்டு அடுத்த நோயை குணமாக்குறாள் அவன் யார் ஆதரிக்கணும்? அந்த சமூகம் தான் ஆதரிக்க வேண்டும். அதுக்கு பேரு உள்ளாட்சியின் பேரு அல்ல லோக்கல் பாடி பேரு நாம தான் அது. ஏன்னா எல்லாம் செத்து போச்சு எல்லாமே. வீட்டு நம்ம கட்டமைப்பு கொண்டு வரணும். அப்ப யார் இந்த பயிற்சி எடுக்கிறாங்களோ, யார் ஆசிரியரை மாறுறாங்களோ அவங்கள நீங்க என்ன பண்ணணும்? அது ஆதரிக்காம வேடிக்கை பார்த்துக்கூடாது, புரியுதா? என்னை விட்டுருங்க, நான் முடிச்சிருவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. இதை கத்துக்கிட்டு போறோம், வேலை வாய்ப்பு உருவாக்குன்னு சொல்லியாச்சு 7ஆம் படத்துல. அப்ப இந்த வேலை வாய்ப்பு உருவாக்குகிட்டு ஆமா நீங்க போய் சும்மா அங்க வேடிக்கை பார்த்துட்டு அர்த்தம். அல்ல, நீங்க ஆசிரியரா மாறிக்கணும். வருஷ கணக்கா நீங்க பார்த்துட்டு கூடாது. 6 மாசத்துக்குள்ள நீங்க என்னவா மாறிடணும்? ஆசிரியர் ஆயிடணும். இல்லைங்க, நானே ஆகஸ்ட்ல வந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. மிடில் உங்ககிட்ட கான்டாக்டே கிடையாது. அதுக்கப்புறம் நானும் மறுபடியும் நானே தனியா ஏதோ குட்டாம்போக்குல பண்ணிட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் சரி வராது. இப்ப மறுபடியும் வந்துதான் மறுபடியும் பரவாயில்ல. நீங்க 6 மாசம் ஓசிலே கத்துக்கிட்டாலும் நீங்க ஆசிரியரை மாறணும். 6ஆவது மாசத்துல கேட்பேன் எல்லாத்தையும். 6ஆவது மாசத்துல நீங்க ஆசிரியர் மாறலன்னு கேட்டீங்கன்னா உடனே கட் பண்ணிடுவேன். இங்க சும்மா கதை பேசிட்டு யாரும் இருக்க முடியாது, புரியுதா? அது கேசவனா இருந்தாலும் சரி, அது தயாளா இருந்தாலும் சரி, அது குருவா இருந்தாலும் சரி, அது திருலோக சந்திரா இருந்தாலும் சரி, எந்த முந்திரனா இருந்தாலும் சரி, 6 மாசத்துக்குள்ள நீங்க வீடியோ போட்டு நீங்க பேசுற கட்டிங் தான். சும்மா கதை கேசல நீ இனிமேல் தயாளன் இனிமேல் அவ்வளவுதான் கதை கேட்டுட்டே உட்காந்துருக்க கூடாது. என்னது நீங்க பேசி ஆசிரியரா மாறணும் அப்படிதான் மாறி நீங்க பேசிய காணொலி எனக்கு அனுப்பணும். ஐயா இந்த மாதிரி பேசிட்டேன், இந்த மாதிரி யூடியூப் தொடங்கிட்டேன், நான் கூகுள்ல பயிற்சி கொடுக்குறேன், நீங்க பேசுற காணொலி எனக்கு வந்தா மட்டும்தான் நீங்கள் சரியான மாடல் அர்த்தம். இல்லாட்டா உங்களை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? ஒன்னும் நடக்க போறது இல்லை, புரியுதா? அடுத்து நான் எங்க போகணும்? மேலை நாடுகளுக்கு போகணும், அங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும். சில பேர்த்த வந்து ஜெர்மனி அனுப்புறதுக்கான முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், புரியுதா? 2-3 பேர்த்த ஜெர்மனி அனுப்பிச்சு அந்த தமிழ் திரைப்பை ஆரம்பிச்சு அவங்களுக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்னது இரவும் பகல் சிந்திக்கிறதா வேலை. என்னைய மாதிரி 2-3 பேர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, நீங்க ஒரு நாளைக்கு இப்ப பாத்தீங்கன்னா 4 கிளாஸ் 5 கிளாஸ் எனக்கு 5 கிளாஸ் எடுக்கிறீங்க. காலையில இருந்து பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு நிறைய டைம் போயிடுது. போகுது. இதுல வேற மிடில் வேற இடையில கிளாஸ் எடுக்கிறது, அது பேசுறது, இது வேக. இப்ப மாதிரி இப்ப அடுத்தது அப்புறம் 8 மணிக்கு முடிச்சு போச்சா, 8 முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு வகுப்பெல்லாம் கரெக்ட் பண்ண காலையில அந்த இந்தியா நேரத்துக்கு, சிங்கப்பூர் நேரத்துக்கு, அமெரிக்கா நேரத்துக்கு, 8 மணி நேரத்துக்கு இது போக நான் கிளாஸ் ரெடி பண்ணி அனுப்பணும். படுக்கிறப்ப 10-10:30 ஆயிடுது, 10:45 ஆயிரும். அது போக பேசுறது எல்லாம் கண்டினியூஸா பேச போகும்போதுனால எல்லாம் ஆயுட்காலம் குறையாதாயா? எதுக்கு குறையுது? அதெல்லாம் ஒண்ணும் குறையாது. அதெல்லாம் ஒண்ணும் குறையாது. புரோட்டீன் உள்ள போயிட்டே இருக்குது இல்ல, புரோட்டீன் உள்ள போயிட்டே இருக்குது இல்லையா? புரோட்டீன் ஹைட்ரஜன் புரோட்டீனை மாறணும் ஆயுள் காலம். ஏன்னா ரத்த சுத்தத்துல ஆயுள் காலம் பேசிதான். ஆனா பேச்சை குறைக்கணும், ஆனா திருந்துற வரைக்கும் பேசிதானே ஆகணும். அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது.
கண்டிப்பா கண்டிப்பா. பேசி குறைக்கிறது நல்லதுதான். இப்பதான் புதுசா இப்ப 25 வருஷம் பேசியிருக்கேன். இன்னும் எங்க குடும்பமே இப்ப ஒண்ணு திருந்தலையே. ம்? என் குடும்பமே திருந்தாம வந்து ஏமாத்திட்டு இருக்குது என்னையா. நாங்களே தப்பிச்சுக்குவோம்னு சொல்லுது. எங்க தப்பிச்சுக்கிறது? கீழே விழுந்து மேல அதாவது வருமுன் காப்பது நலம். என்னது? வருமுன் காப்பது வருமுன் நலம். காப்பது நலம். அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு, சொல்லி முடிச்சுக்கலாம். வருமுன்னர் காபாதான் வாழ்க்கை, வருமுன்னர் காபாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வெய்த்தூறு போட கெடும். அதாவது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, வர்றதுக்கு முன்னாடி காப்பாதான் வாழ்க்கை வந்து ஒரு வைக்கோல் பொருளை தீ பிடிச்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. வைக்கோல் பொருளை தீ பிடிச்சிட்டேன்னா என்ன பண்ண முடியாது? அவ்வளவு பயங்கர வேகம். ஃபயர் சர்வீஸ் வரக்குள்ள சாம்பல் தான் பார்த்துருப்போம். அவ்வளவு பயங்கர வேகத்துல தீ பிடிக்கும். வைக்கோல் போற மாதிரி ஃபாஸ்ட். ஏன்னா காத்தோட்டம் இருக்கு, நல்ல ஜெல்லா இருக்கும். உள்ள பிடிச்சுன்னு வச்சுங்க, ஸ்வயர் அப்படியே சாயின்னு பரவி போச்சு. எங்க அவ்வளவு பெரிய அமெரிக்காவில வந்து 10,000 ஏக்கரா வந்து எவனாலும் கட்டுப்படுத்த முடியல. எப்படியோ மழை கீழே பேச்சு நின்றுச்சு. இல்லாட்டினா ஹாலிவுட் அந்த கலிபோர்னியா நினைக்கிறேன் எல்லாம் முடிஞ்சே போச்சு. 10,000 ஏக்கர் சாம்பல் தான். பல கோடி பேர் பிச்சைக்காரன் ஆயிட்டானுங்க. பல கோடி பேரு பெரிய 100 கோடி 200 கோடி 500 கோடி வச்சு பூரா பிச்சைக்காரன் ஆமே. இது நினைச்சு ஒரே வினாடியில எல்லாத்தையும் பிச்சைக்காரன் ஆக்கி போச்சு. அதனால அதை பத்தி கவலைப்பட முடியாது. அதனால நிலையான வேலை வாய்ப்பு நமக்கு உருவாகும். அதனால எல்லாரும் ஆதரிக்கணும். திருவள்ளுவர் சங்கப்புலவர். ஆனால் எந்த சங்கத்திலையும் அவர் உறுப்பினராக இல்லை. சரியா? ஏன் சங்கப்புலவர் அல்ல? சங்க காலத்தை சேர்ந்தவர். ஆனால் எந்தவருடைய அரசனுடைய அவையிலும் உறுப்பினராக இல்ல. அதுதான் வள்ளுவர் அழகா தப்பிச்சிட்டாரு. நிறைய எதிர்ப்பு இருந்திருக்குமா இங்கயா? அவர் எந்த ஒரு இதுவுமே சார்ந்து யாருமே சப்போர்ட் பண்ணாலும் அப்ப நிறைய எதிர்ப்பு இருந்திருக்குமோ? ஆமா. அவர் ஏத்துக்கவே இல்லை. எல்லா புலவனும் ஏத்துக்கவே இல்லை. இவரு புது விதியை கொண்டு வர்றாரு. வெண்பாவே மாத்திட்டாரு. 1.25 அடிக்கு மேல கிடையாது. 1.5 அடியில முடிப்பேன் அப்படிங்கிற. 1.5 அடியில அவ்வளவு செய்தி ஆழமை பேசுறது எல்லாத்துக்கும் எரிச்சல் தாங்க முடியல. அவெல்லாம் வந்து புகழ்ந்து பாடி பக்கமா பாட்டு எழுதுனா, இவர் ஒரே 7 சீரை போட்டு ஒரே அடிக்க வேண்டியது. அவன் கிடுகிடுத்து போறான். அந்த மாதிரி விதியே கிடையாது. இவர் புதுசா குறள்ங்கிற ஒரு இதை உருவாக்குறாரு. உலகத்துல முதல் முறையாக குறள் வெண்பாடம் உருவாக்குறாரு. எந்த விதிக்கு உட்படாது எழுதுறாரு. அதுதான் விதியை உருவாக்குது. அதுதான் யோகிகள் வந்து இலக்கண விதிகளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. இலக்கண விதிகளுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டாங்க. குறிப்பா ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்பட மாட்டாங்க. ஈர்ப்பு விசை, இதுல பேசக்கூடாது, கிராவிட்டி, இதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டாங்க. போட்டு சாத்து. அதனால இது குவாண்டம் பேச ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? முடிச்சுக்கலாம். அதனால ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால் பல்வேறு பேர் தப்பு பண்ணிட்டாங்க. இது வந்து 2000 ஆண்டுக்கு முன்னாடி வர வேண்டியது இப்பதான் தாமதமா வருது. அதனால மீண்டும் நினைவுபடுத்துறேன். நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா, வரும்போது அந்த பரிணாம அறிவியல் காலையில வரும்போது பரிணாம அறிவியல் ஒரு இடம் பார்த்துட்டு வாங்க. எல்லாரும் படிச்சுட்டு வாங்க. முதல்ல எல்லாரும் இந்த முதல்ல பாடத்தை நல்லா படிச்சு மண்டையில் ஏற்றிக்குங்க. அது என்னைக்கும் வந்து அந்த வரிசை முறை தவறாம நினைவில் வச்சுக்கங்க. என்ன கேசவன்? சரிங்க. ஆமா, அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். 6 மாசத்துக்குள்ள அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி போயிடணும். கேட்கறேன் கேட்கல. இப்ப நான் வந்து கேட்டேன் என்ன கேட்கறேன் பேசிட்டே இருக்கணும் இல்லையா? யாரு வந்தா என்ன? நீங்க மடை திறந்த வெள்ளம் போல அப்படியே 6 மாதிரி பெருக்கு எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கு. நாங்க தான் ஓடி வரணும். ஐயா என்ன பேசுறாரு, அடுத்து என்ன பேசுறாரு. நான் பாடி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு 100கணக்கான வர்றாங்க போறாங்க. வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, பேஸ்புக்ல எல்லாம் பாக்குறாங்க. அதுக்கு என்ன இதுக்கு என்ன கேள்வி கேட்கற, அதுக்கு தனியா வீடியோ போட்டு அதுக்கு தனியா ஒண்ணு போயிட்டு இருக்குது. இப்படி எங்கெங்கயோ போயிட்டே இருக்குது. எந்த வகையான நம்ம நோக்கம் வந்து அங்க போய் நிரூபிக்கிற வரைக்கும், இது 1000கணக்கான உருவாக்குற வரைக்கும் சும்மா ஒரு சிறு சொற்ப தேவை இருந்தா போதுமானது. அதனாலதான் அந்த வடிப்புல முயற்சி பண்றேன். அதெல்லாம் நாளைக்கு வருகின்ற பொழுது பண்ணுங்க. மற்றபடிக்கு அந்த மகேஷ் பாபு இருந்தார்ல, அவருக்கு இதே தான். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தனும். மாலை ஒருவேளை மட்டும் மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறிகளும் சிறிதளவு உப்பு காரம் போட்டு சிறிதளவு அவுள் சேர்த்து அந்த மலச்சிக்கலை போக்கிக் கொள்வதற்கு உண்டு வரணும். இந்த மாதிரி 180 நாள் செய்யணும். அப்ப 180 நாளும் 180 தடவை இந்த காய்கறி சாப்பிட்டு மலம் போனேன் என்று உறுதி செய்யப்பட வேண்டும். அப்ப 180 தடவை நீ மலம் போயிருக்கணும். இது அடிப்படை. ஆனா ஒருவேளை உணவுக்கு வந்துடணும். ஒரு 2 நாளே 3 நாள் இடையில முடியலையா சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சைவ உணவு சாப்பிட்டு தப்பிச்சுக்குங்க. ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். அப்போ அந்த இடைவெளியில் நீரை மருந்தாக இருந்த வேண்டும். அப்போ ஒரு ஆண்டுக்கு 10 மணி வரைக்கும் நீரை மருந்தா இருந்துட்டு 10 மணிக்கு ஏதோ ஒரு உணவு சாப்பிட்றீங்க. அப்போ வந்து சைவ உணவு சாப்பிட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் நீரை மருந்தா இருந்துட்டே போவாங்க. சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு வந்துடும். அப்போ ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு. அப்பயோ ஒரு வேளை உணவு போயிடுச்சு. ஒரே நாள் 2வது நாள் ஒரு வேளை உணவு போயிடும். அது அப்படியே கொண்டு போவாங்க. அப்படி பசி வந்து அது அமைதியை நோக்கி தான் அது போயிட்டு இருக்குது. நீங்க தான் போட்டு 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 தூண்டி தூண்டி மரணத்தை உருவாக்கிக்கிறீங்க. அதனால அப்படியெல்லாம் சிந்தனை பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். சரியா? நன்றி. ஓகேங்க.
ஓகேங்க, நன்றி. நன்றி. வணக்கம்.